எல்லோருக்கும் வணக்கம். என்னோட திரையுலக நண்பர்கள், இளைஞர்கள், அதனால் நண்பர்கள்னு சொல்ல நினைக்கிறேன், பரவாயில்ல. எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். எல்லாருமே புத்திசாலி, இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாருமே பயங்கரமான புத்திசாலி. ஏன்னா பெண்களை மதிக்கிறவங்க. நான் வீட்டிலேயே ஒருத்தர் வச்சுருக்கேன், நல்லா வளர்த்துருக்கேன். பெண்களை ரொம்ப நல்லா மதிக்கிறவர். அப்படி மதித்தாதான் கல்யாணமே பண்ணிக்குவேன்னு சொல்லி நல்லா 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இன்னும் படிப்படியாக போயிட்டுருக்கு அவருடைய மரியாதை பெண்களுக்கு. ஸோ என்னுடைய சகோதரர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். அண்ட் சாதனையாளர்கள் 6 பேர். ஒருத்தர் சாதனையை பார்க்கும்போது அப்படியே பிரமிப்பாக இருக்குது. சாதாரணமாக விழாக்கெல்லாம் போகும்போது எப்படா எல்லோரும் பேசி முடிப்பாங்க, எப்போ வீட்டுக்கு போகலான்னு காத்துட்ருப்போம். உள்ளுக்குள்ளே ஏதோ உள்ளுணர்வில் கொஞ்சம் ஏதோ உருகிற மாதிரி இருக்குது இல்லை? இவங்களோட சாதனைகள் எல்லாம் பார்க்கும்போது பிறந்ததுலேருந்தே நமக்கு துணையாக இருக்காங்க. ஒருத்தங்க சொல்கிறாங்க, பிறக்கும்போது சுத்தமாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கோ அப்படிங்கிறாங்க ஒரு இளம் பெண். அடுத்தது வளர்ந்ததுக்கப்புறம் கல்வி முக்கியம் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குது நான் எழுதுறேன்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க. சும்மா வாழ்ந்தால் மட்டும் போதாது, நீ கலையும் கற்றுக்கோன்னு இன்னொருத்தங்க நெதர்லாண்டுலேருந்து சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருந்தால் கூட சில சமயம் நமக்கும் தெரியாமல் சில வித்தியாசங்கள் நம்முடைய மூளையில் இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, அப்போ கூட கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ வாழ்க்கைக்கு இத்தனை பேர் இருக்கும்போது வாழ்க்கை என்ன சந்தோஷமான வாழ்க்கை தான். ஸோ எங்கள் வாழ்க்கை எல்லாத்துக்குமே சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தை ச இன் தோ ஷ இம் உங்கள் 6 பேரும் நீங்கள் எல்லாருமே கொடுக்குறீங்க. அந்த புள்ளியோட மெய்யெழுத்துல இருக்கிற புள்ளியோட சேர்த்து நீங்கள் கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள். மாலா எது செஞ்சாலுமே நல்லா செய்வாங்க, ஏன்னா அவங்க என்னோட கிளாஸ்மேட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாலா, வண்டர்ஃபுல் ஷோ. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். விவேகா ரொம்ப அழகாக பேசினார், நம்ம சிவகார்த்திகேயன் பேசினார், லிங்குசாமி போய்ட்ரிலாம் சொன்னார். நான் ஒரு வருஷமும் இந்த விமென்ஸ் டே அன்றைக்கி இந்தியாவிலேருந்து ஓடி போயிடுவேன். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி சில சமயம் செயற்கையாக கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து முக்கியமாக எனக்கெலாம் அவார்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த அவார்டே நல்ல அவார்டு, ஏன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கல, அதனாலே ஒரு தகுதியான விஷயம். ஸோ இந்த அவார்டெலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவேன். நான் இட்டலியில் பெஸ்ட் உமன் ஆர்கிடெக்ட் ஆஃப் த வேர்ல்டு அதை ஜட்ஜ் பண்ணுற ஜூரியில் கடந்த 2 வருடங்களாக இருக்கேன் நான். போன வருடம் தான் முதல் வருடம் எனக்கு, இது 2வது வருடம். அதில் பெத்லஹேமோட மேயர் இருக்காங்க, மேயர் ஆஃப் பெத்லஹேம். அவங்களுடைய கணவர் இஸ்ரேலிகளால் சிறைப்படுத்தப்பட்டு இறந்து போயிட்டார். அவங்களுக்கு 4 குழந்தைகள். அதுக்கப்புறம் ஷைகா அல்மக்சாரி அப்படிங்கிற அபுதாபியை சேர்ந்த ஒரு பெண், 60 வயதுக்கு மேலே இருக்கும் அவங்களுக்கு. கணவன் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி அதுவும் சரியில்லாததுக்கப்புறம் அபுதாபிலேயே 100 செல்வந்தர்களில் ஒருத்தங்களாக இருக்காங்க, 10 பேரில் ஒருத்தங்களாக இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸோட சிட்டி பிளானர், இந்த மாதிரி நிறைய நாங்கள் 10 பேர் இருக்கோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன். கடைசி 21 பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது 100 பேர்லேருந்து 21 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 இந்திய நாட்டு பெண்கள். ஒரு பெண்ணோட பேரே சுஹாசினி ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பெண், இன்னொரு பெண் சமீரா ராத்தோட் அப்படின்னு பாம்பே பெண். ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சமீராவுக்கு நிச்சயமாக அவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு பக்கம் தேசப்பற்று அப்படி கொப்பளிச்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஐயோ கிடைக்கணுமே, ஏன்னா இவங்கள விட திறமையாக இன்னொருத்தர் வந்துட்டா விட்டு கொடுத்தாகணும் அப்படிங்கிற பிரச்சனையாக இருந்தது. ஃபஸ்ட்டு டே எல்லா பெண்களும் 4 ஆர்கிடெக்ட்ஸும் என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் ஊர் பொண்ணுக்கு தான் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணிவிட்டு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எஸ்எம்எஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அதுக்குள்ளே என்னாச்சு, அது பார்க்கும்போது நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு பெண், உங்கள் கண்ட்ரியை சேர்ந்த பெண் தான். அவங்க பேர் ஆஞ்சலா டாய்பர். அவங்க கட்டின பில்டிங்ஸ் எல்லாமே ஒரு பப்ளிக் பில்டிங், ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பெண் நம்ம சமீரா கட்டின பில்டிங் எல்லாமே செல்வந்தர்களோட வீடாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அப்போவே ஒரு கேள்விக்குறி இருந்தது. நாங்கள் 4 பேர், அரேபியாவை சேர்ந்த 2 பேர், நான், அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு ஆர்கிடெக்ட், அவங்க அந்த இந்திய பெண்ணுக்கு ஓட்டு போட்டாங்க. மற்ற 4 பேரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பயங்கரமான இறுக்கமான சூழ்நிலையில் லஞ்சுக்கு நாங்கள் போனோம். தேசப்பற்றா இல்லை திறமையா, நல்ல ஜட்ஜாக இருக்கணும் அப்படிங்கிற பயத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் அந்த ஸ்காட்லாண்ட் லேடி உட்காந்துட்டு உங்கள் கண்ட்ரியை பற்றி நான் நிறைய கேள்விப்படுறேனே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னே. அதெல்லாம் கிடையாது, உண்மை கிடையாது. நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய விஷயங்கள் இல்லை. பட் உண்மையான
தமிழ்நாட்டை பற்றி ஒரு இந்தியாவை பற்றி சொல்லணுன்னா நான் ஒரு மேடை பேச்சு உங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, மேடை பேச்சுன்னு எனக்கு ரொம்ப பயம், நீ பேசுவியா அப்படின்னோடனே நான் பேசுவேன். முதல் தடவை நான் பேச கற்றுக்கிட்டது 3000 பெண்களுக்கு என்னை பேச சொல்லி சேலத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் ஸோ எப்படி ஆரம்பிப்பேன் உன்னுடைய பேச்சை அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு வேண்டாத 3வது பெண்ணாக தான் நான் பிறந்தேன். எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க, கோச்சுக்குவாங்க நான் சொல்கிறத கேட்டால். ஆனால் தமிழ்நாட்டின் ஒரு மூலையில், உசிலம்பட்டிலாம் நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது, தேவையில்லாத ஒரு 3வது பெண் குழந்தையாக தான் நான் பிறந்தேன். அதிலும் முதல் குழந்தை ஆணாக பிறந்து இறந்து போச்சு. அதுக்கப்புறம் 2வது ஒரு பெண் குழந்தை, 3வதாக எங்கள் அம்மா கர்ப்பமாக இருக்கும்போது எல்லாரும் பக்கத்து வீட்டிலேருந்து இந்த காலனியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அடுத்தது ஆண் குழந்தையாக பிறக்காதா, கமலஹாசன் மாதிரி ஒரு விமலஹாசன் பிறக்காதான்னாங்க. ஏன்னா என்னுடைய அண்ணாவுடைய பேர் விமலஹாசன், இறந்து போன அந்த அண்ணாவுடைய பேர் விமலஹாசன். ஸோ அடுத்த இன்னொரு விமலஹாசன் பிறக்காதான்றப்போ நான் பிறந்தேன். அந்த குழந்தைய வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு சொட்டு கள்ளிப்பாலோ இல்லை 2 நெல்மணியோ போட்டு முடிச்சிருக்கலாம். எங்கள் அம்மா அப்படி முடிக்கலை. அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் நான் என்னோடய பேச்ச ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னேன். நான் எங்கள் அம்மா அன்றைக்கி அந்த மாதிரி நினச்சிருந்தாங்க, இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இல்லை, பேசவே முடியாது. ஸோ எங்கள் அம்மாவை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கணும், என்ன உதாரணமாக எடுத்துக்காதீங்கன்னு எல்லார்ட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு. அந்த லேடி அப்படியே அழன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பித்தோடனே சுற்றி இருக்கிறவங்களாம், என்ன நீ இந்தியாக்காக லாபி பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ இல்லை இல்லை, ஐம் வெரி சாரி. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஜட்ஜஸ் இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னால் அவங்க ரொம்ப உருகி போய் இந்தியாவுக்கு ஓட்டு போட்டுடுவாங்கன்னு. யூ ஓன்ட் பிலீவ் இட், அவங்க வந்து இந்தியா பக்கம் ரொம்ப சாஞ்சிட்டாங்க. பட் நாங்கள் 2 பேர் அந்த நெதர்லாண்ட் பெண்ணுக்கிட்ட சாஞ்சிட்டோம். ஏன்னா உண்மையான ஆர்கிடெக்ட் அவங்களா தான் இருந்தாங்க. நடுநிலைமையில் இருந்து சொல்ல வேண்டியிருந்தது. பட் இருந்தாலும் எப்போவுமே நான் எங்களுடைய அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லுவேன். வேண்டாத 3வது பெண்ணாக தான் நானும் பிறந்தேன். ராஜம்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிராமத்தில், அந்த கிராமத்தில் யாருமே இது வரைக்கும் எஜுகேஷனே டிகிரியே படித்தது கிடையாது. எங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு டிகிரி படித்தாங்க, ஃபஸ்ட்டு டாக்டர் ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து தான் நாங்களும் வந்திருக்கோம். ஸோ இந்த சாதனைகள் எல்லாம் எங்களுக்கும் புரியுது. உங்களுடைய சேவை அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான சேவை. எல்லோரும் சொன்னீங்க எனக்கு சுஹாசினி ஒரு முன்னுதாரணம், அதெல்லாம் கிடையாது. எங்களோட கதை எழுதின அந்த பாலச்சந்தரும் பாரதி ராஜாவும் மகேந்திரனும் தான் முன்னுதாரணம். எங்களை முன்னுதாரணமாக வச்ச அந்த ஆண்களுக்கும் நன்றி சொல்லணும். 150 ஆண்களோடு நான் படித்தேன் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில். நான் ஒருத்தி தான் பெண். அந்த 149 ஆண்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் என்னுடைய மகனுக்கும் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடியும் நிறைய ஆண்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லலாம். ஆண்களெல்லாம் சேர்ந்து பெண்களை போற்றும் நாடு இது. அதனால் இன்றைக்கும் இத்தனை ஆண்கள் உங்களை எல்லாம் போற்றிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ராஜ் டிவி மறுபடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் மாலா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ. எவ்ரி இயர் நான் வந்துகிட்டே இருக்கேன், அடுத்த வருஷமும் வருவேன். தேங்க்யூ.